வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வு 3 தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 3 என்னென்ன டாபிக் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அலகு 1 இன எழுத்து அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல் தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண, அடுத்து டெஸ்ட் ஃப்ரீயாக கரெக்ட் பண்ண நமக்கு எல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. இதோட பிடிஎஃப் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் தான் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. டெஸ்ட் டெய்லி நடக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டெஸ்ட் டெய்லி ஈவினிங் 5 to 8 o'clock டெஸ்ட் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வல்லின மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் பி, 6. வல்லின மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 6. கொஷின் நம்பர் 2, மெய்யெழுத்துக்களில் இங் பின்னால் வரும் நண்பர் எழுத்து எது? ஆன்சர் சி, கா. தேர்ட் கொஸ்டின், இன்ச் மற்றும் சா இணைந்திருக்கும் எழுத்துக்காட்டு சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, மஞ்சள். இன்ஸ் சா பாருங்க மஞ்சள். கொஷின் நம்பர் 4, இடையின எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் பி, 6. இடையின எழுத்துக்கள் மொத்தம் 6. கொஷின் நம்பர் 5, மெல்லின மெய் எழுத்துக்கள் எந்த இனமாகும்? ஆன்சர் சி, இன எழுத்து. கொஷின் நம்பர் 6, இங் மற்றும் கா இணைந்திருக்கும் எடுத்துக்காட்டு சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, சிங்கம். இங் மற்றும் கா பாருங்க இணைந்திருக்கு. கொஷின் நம்பர் 7, பின்கூடிய வல்லின எழுத்து என்பதற்கான எடுத்துக்காட்டு சொல் எது? பின்கூடிய வல்லின எழுத்து. ஆன்சர் டி, பண்டம். கொஷின் நம்பர் 8, மெய்யெழுத்துக்களில் மா எழுத்து எந்த இனத்திற்குரியது? ஆன்சர் பி, மெல்லினம். கொஷின் நம்பர் 9, சா மற்றும் இன்ஸ் இணைந்திருக்கும் எழுத்துக்காட்டு சொல் எது? அஞ்சாதே, மஞ்சள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஏவும் பி. கொஷின் நம்பர் 10, உயிரெழுத்துக்களில் குரில் எந்த இனத்திற்குரியது? ஆன்சர் பி, குரில். கொஷின் நம்பர் 11, தவிர நெடிலை தொடர்ந்து இனமாகிய குறிலெழுத்துக்கள் சேர்ந்து வரும். அளபடை தவிர நெடிலெழுத்தை தொடர்ந்து இனமாகிய குறிலெழுத்து சேர்ந்து வரும். கொஷின் நம்பர் 12, நட்பு எழுத்துக்களை எவ்வாறு இலக்கணம் கூறுகிறது? ஆன்சர் பி, இன எழுத்துக்கள். நட்பு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சொல்லி கூறுவது இலக்கணம். கொஷின் நம்பர் 13, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி, ஓர் மாவட்டம் மிகவும் பெரியது. கொஷின் நம்பர் 14 பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. ஆன்சர் டி, புலி வந்தது, எருதுகள் ஓடின. கொஷின் நம்பர் 5, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். கவினன் அல்லான் அவன், இது தவறு. அதே பி ஆப்ஷனை பாருங்க, அவன் கவினன் அல்ல, இதுவும் தவறு. அவன் கவினன் அன்று, இதுவும் தவறு. அவன் கவினன் அல்லான், இதுதான் சரி. அல்லான் தான் சரி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 16 பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அவன்தான் சரியான முடிவை எடுத்தான். அவன்தான் சரியான முடிவை எடுத்தான், இதுதான் சரி. கொஷின் நம்பர் 17, ஒருமை பன்மை தான். ஆன்சர் பி, நான் ஊர் போயிருந்தேன், இதுதான் சரி. ஆன்சர் பி. நண்பர்களே, ஒருமை பன்மை வினா எழுத்து அது எல்லாமே ஒரு கிளாஸ் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அது பார்க்காத நண்பர்கள் அது ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்கூல் அதில் பள்ளி புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்டு அதர் சோர்ஸ் ஃபுல்லாகவே, அவுட் ஆஃப் சோர்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். கொஷின் நம்பர் 18,
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் பி. அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கிருந்தனர். இதுதான் சரி. கொஷின் நம்பர் 19 வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்குறாங்க. ஆன்சர் ஏ. அவன் நல்ல கலைஞன். நண்பர்களே, நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கொஷின் நம்பர் 20க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஷின் நம்பர் 2 and 3க்கு வந்து ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து கொஷின் நம்பர் 2க்கு வந்து பார்க்கல. ஏன்னா வந்து இதில் லாஸ்ட்டில் வந்து எடுக்கலாம்னு பார்த்துருந்தோம், எடுக்கல, கொஷின் நம்பர் எடுக்கல. இதுலேயே வந்து லாஸ்ட்டாக வந்து கொஷின் நம்பர் 2ஓட 20 கொஷினை வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம், இது கொடுக்கல. அதனால் கொஷின் நம்பர் 4ல் வந்து செகண்ட் கொஷினுக்கும் தேர்ட் கொஷினுக்கான 20வது கொஷின் லாஸ்ட் கொஷின் வந்து பார்ப்போம். நண்பர்களே, நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் வந்து நியூ சிலபஸ் வைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதில் நம்ம டெலகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நண்பர்களே, ஃப்ரீ டெஸ்ட்டோட ஷெடியூல் வந்து டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து தேர்வு 4ல் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.